Good morning students. In previous class already I'll finished 2 lesson, physics first chapter, chemistry first chapter. This is the third lesson, biology first chapter, microorganism. Microorganism means in Tamil நுண் உயிரிகள். So even 6th standardல இருந்து நம்ம சயின்ஸ்ல பேசிக்கா படிக்கிறது இதுதான். நம்ம பயாலஜி எடுத்தா மைக்ரோஆர்கானிசம், கெமிஸ்ட்ரி எடுத்தா மேட்டர், பிசிக்ஸ் எடுத்தா மெஷர்மெண்ட், இதெல்லாம் பேசிக்கா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஈஸியான டேர்ம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லிசன், இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ். எப்படி பாருக்கும், ரொம்ப ஸ்மாலான சைஸ்ல தான் இருக்கும். தட் they cannot be seen through naked eye. அது என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கண்களால பார்க்க முடியாது. These organisms can be seen only with the help of a microscope. இது ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கும், நம்ம கண்களால பார்க்க முடியாது. எதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்னா நமக்கு தெரியும், நுண்ணோக்கி. மைக்ரோ அப்படின்னு சொன்னாவே என்னது? சிறிய. அந்த நுண்ணோக்கி வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நுண் உயிரிகளை பார்க்க முடியும். Therefore, they are also known as microbes. So, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா microbes அப்படின்னு சொல்லுவோம். So, the science that deals with the study of microorganism. இந்த நுண் உயிரிகளை பத்தி படிக்கக்கூடிய இந்த அறிவியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா microbiology. Okay அப்பா? So, microorganism are found everywhere. இது எங்க வேணாலும் இருக்கும். They are found in air, தெரியும், water, so காற்று, நீர், பான்ஸ், குளம், லேக், ஏரி, ஆறு, அண்ட் ஓஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்கும். சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ், நம்ம உடம்புல கூட என்ன செய்யும்? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கும். அப்போ இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் பிகம் ஆக்டிவ் டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். இதில் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று வந்து என்னது? இன்ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது சில நுண்ணுயிர்கள் என்ன செய்யும்? அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதோட சில இது பார்த்தோம் அப்படின்னா அந்த நுண்ணுயிரிகள் வந்து இன்ஆக்டிவாகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி கிளாசிஃபைட் 5 கேட்டகரிஸில் சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வேர்டு தான். ஸோ தே ஆர் வைரஸ், உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா உங்களுக்கு தெரியும். ஃபங்கை அப்படின்னா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கா அப்படின்னா பாசி, அண்ட் புரோட்டோசோவா. இதெல்லாமே அதனுடைய பயாலஜி டேர்ம்ஸ். இதை அப்படிதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த இன் டீடைல். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், வைரஸ்ங்கிறது வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ன்னு சொல்லுவோம். நேனோமீட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10⁻⁹ இல்லையாப்பா? அதுதான் என்ன அப்படின்னா நேனோமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ ஒரு நேனோமீட்டருங்கிறது 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா நேனோமீட்டருடைய வேல்யூ என்னது? 1 × 10⁻⁹ மீட்டர். 9ங்கிறது தான் நேனோ. ஓகேயா? இது வந்து இந்த சைஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னா 20லேருந்து 700 நேனோமீட்டர் சைஸ் வந்து இந்த வைரஸ் இருக்கும். அப்போ இந்த வைரஸ் வந்து நேனோங்கிறது பவரோட வேல்யூனா 10⁻⁹. A virus is a tiny particles. எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன பார்ட்டிகல் made up of genetic material and protein. இது ஒரு ஜென்டலாக இருக்கக்கூடியது. அது வைரஸ்ன்னு சொல்லுவோம்ல. வைரஸ் பாக்டீரியா கம்பேர் பண்ணும்போது வைரஸ்ங்கிறது ஒரு ஜென்டலான ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட், தே ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அப்போ இதில் வந்து உயிருள்ள பொருளும் இருக்குது, உயிரற்ற பொருளும் இருக்குது. வைரஸ்னா பாய்சன். பாய்சன்னா நமக்கு தெரியும் இல்லையா, உயிர் கொள்ளக்கூடியது. இன் லாட்டினில் வந்து இதுக்கு பேர், வைரஸ்க்கு பேர் பாய்சன். அப்போ அந்த வைரஸ்லேருந்து எவ்வளோ பெரிய டேமேஜை உண்டு பண்ணும் பார்த்துக்கோங்க. ஸோ வைரஸஸ் ஆர் இன்டர் செல்லுலார் ஆப்ளிகேட்டரி பாராசைட்ஸ். பாராசைட்ஸ்னால் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்டடி ஆஃப் வைரஸ், வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவுக்கு பேர் தான் வைராலஜி அப்படின்னு சொல்லுவோம். த வைரஸ் ஆர் 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவோட எவ்வளவு இருக்குமா? 10,000 டைம்ஸ் வந்து கம்மியாக, அளவில் கம்மியாக இருக்கும். வைரஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப். ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஷேப் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக நம்ம படிச்சிருப்போம், 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், 7th. தே கேன் பி ராட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஸ்பெரிக்கல் ஆர் த அதர் ஷேப்ஸ். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வைரஸ் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும்.
வைரஸில் வந்து 2 டைப் இருக்குது. கண்டைன்ஸ் a core structure of virus, DNA or RNA, ribonucleic acid. So dinucleic acid, இதுதான் இதோட expansion. Surrounding that core is a protein coat. அதோடைய மேல உள்ள லேயர்ல என்ன இருக்கும்? protein. In some viruses, the protein coat is covered by an envelope made up of proteins, lipid புரதம், lipids புரதம் lipidsனால என்ன சொல்லுவோம்? புரதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் proteins and lipids and carbohydrate. நமக்கு தெரியும் இது எல்லாமே அதோடைய அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் கவர் பண்ணி தான் இருக்குமா. So these envelopes have spikes that help the virus particles attach to the host cells. சரியா? வைரஸ் காஸ் மெனி, இந்த வைரஸ்னால நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வரும். நிறைய வியாதிகள் வந்து பிளான்ட்டுக்கு வரும், அனிமலுக்கு வரும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரும். அப்போ இதெல்லாம் என்னங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? இப்போ வைரஸ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் லிவிங் கேரக்டர் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் கேரக்டர்ஸ் எதெல்லாம் உயிருள்ள பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். தே ரெஸ்பாண்ட் டு ஹீட், கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன். இது எதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுமா? ஹீட்டு, கெமிக்கல் அண்ட் ரேடியேஷன். ரேடியேஷனா கதிர்வீச்சு, கெமிக்கல்னா வேதி வினைகள், அண்ட் ஹீட்டுங்கிறது வெப்பம். இது எல்லாத்துக்குமே ஒபே பண்ணக்கூடியது. தே ரீப்ரொடியூஸ், எல்லா காலங்கள்லையும் இது என்ன செய்யும்? இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கும். தே ரீப்ரொடியூஸ் இன்சைட் த ஹோஸ்ட் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் தெம்செல்ஸ். என்ன பண்ணும்? இதை வந்து ஒன்றுக்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே செல்களை வந்து அதிகமாக அளவு ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த வைரஸ். அடுத்து நான் லிவிங் கேரக்டர்ஸ். தே ஆர் இன்ஆக்டிவ் வென் ப்ரெசன்ட் ஃப்ரீலி இன் த என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுப்புறத்தை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அதாவது இன்ஆக்டிவ், ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் என்ன செய்யாது? இன்ஆக்டிவாக இருக்கும். தட் மீன்ஸ் என்ன? த நான் லிவிங். தே கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். என்ன பண்ண முடியும்? அதாவது படிகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதான் என்ன சொல்லுவோம்? ரொம்ப நாளுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வைரஸில் பார்த்தோம் அப்படின்னா இது பாக்டீரியோபேஜ். இதுக்கு பேர் என்னப்பா? பாக்டீரியோபேஜ். இது இன்ஃப்ளூயன்ஸா. இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல். அண்ட் டுபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் அ ஹெலிக்கல் ஷேப், ஸ்பைரல் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா இது. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்டீரியோபேஜ்னா என்ன அப்படின்னா இதுதான் அதோடைய ஷேப். டிஎன்ஏ சொல்றோம் இல்லையா? டிஎன்ஏ வைரஸ் அதுதான். இதுதான் டிஎன்ஏ. இது வந்து கேப்சிட். இந்த பகுதியை தான் நம்ம கேப்சிட்னு சொல்லுவோம். இந்த தலைப்பகுதியை தான் ஹெட்டு. அண்ட் ஷீத்துங்கிறது இந்த ஸ்பைரல் டைப்ல இருக்கு இல்லையா? இதுதான் அதோடைய ஷீத்து. கோருங்கிறது அந்த கால்கள் மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோர். இதுதான் பாக்டீரியோபேஜ். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஸ்பெரிக்கல் டைப்ல இருக்கும். இதோடைய பகுதி, இதோடைய தலைப்பகுதி அதுதான் இந்த கேப்சிடு. இது வந்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏ ரிபோநியூக்ளிக் ஆசிட். இது உள்ள அவுட்டர் லேயர் வந்து புரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா டுபாக்கோ மொசைக் வைரஸ். இது என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்பைரல் டைப்ல இருக்குல்லப்பா. இதுதான் ரிபோநியூக்ளிக் ஆசிட் வைரஸ். தென் இது என்ன சொல்லும் அப்படின்னா கேப்சிட் புரோட்டீன்ஸ். இதோட அவுட்டர் லேயர் ஃபுல்லா என்ன இருக்கும்? புரோட்டீன்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாக்டீரியோபேஜ், இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் டுபாக்கோ மொசைக் வைரஸ். இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் த virus. The first virus is bacteriophage, second virus is influenza, and third virus is tobacco mosaic virus. The shape of this bacteriophage is complex, and shape of the influenza is spherical, and shape of the tobacco mosaic virus is helical. Is it okay? Yes. The next is the interesting chapter, bacteria. Bacteria are single cell. இது வந்து ஒரு சின்ன சிங்கிளா இருக்கும், தனியா இருக்கும். ப்ரோகேரியாட்டிக்ஸ் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்ஸ் செல் வித்தவுட் நியூக்ளியை, நியூக்ளியை விட்டு வெளியில இருக்கக்கூடியது தான் ப்ரோகேரியோட்ஸ். சரியா? தே ஆர் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். இந்த பூமியில ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனது, ஃபர்ஸ்ட் உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிரி எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ப்ரோகேரியாட்ஸ். பாக்டீரியா ஆர் குரூப்ட்
அண்டர் த கிங்டம் மொனிரா. அந்த ஃபேமிலி, அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு பேரு தான் மொனிரா ஃபேமிலி. அந்த கிங்டம், இதுதான் அதோடைய கிங்டம் மொனிரா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தி ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் என்ன? பாக்டீரியாலஜி. வைரஸை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் வைராலஜி. த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 மைக்ரோமீட்டர். இந்த சிம்பிளுக்கு பேர் என்னப்பா? மைக்ரோ. மியூன்னு சொல்லுவோம். 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர். ஆனால் சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணும்போது மியூன்னு சொல்லுவோம். பாக்டீரியா ஆர் த 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன். இதில் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏரோபிக் பாக்டீரியா அண்ட் அன்ஏரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் பாக்டீரியானா என்ன அப்படின்னா ரெக்யர்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் நிறைய அதில் இருக்கும். ஆனால் அன்ஏரோபிக் பாக்டீரியாவில் என்ன இருக்காது? ஆக்சிஜன் இருக்காது. இதுதான் பாக்டீரியா. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. Structure of bacteria. The bacterium has an outer covering known as the cell wall. Cell wall na cell சுவர். இந்த பாக்டீரியாவோட outer layer தான் என்ன அப்படின்னா cell wall. The nuclear material is represent the nucleoid. இதுதான் என்னது? இதுல nucleoid. இந்த nucleoid without nuclear membrane. Without nuclear membrane என்னது? சவ்வு அப்படின்னு சொல்லுவோம். membrane சவ்வு. Extra chromosomal DNA. இந்த குரோமோசோம், அதாவது டிஎன்ஏங்கிறது ஒரு குரோமோசோம் இல்லையா? அப்போ இந்த டிஎன்ஏக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னப்பா? பிளாஸ்மிட். அண்ட் இட்ஸ் பிரசன்ட் இன் த சைட்டோபிளாசம். இது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துக்கு உள்ள இருக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் கேரிட் அவுட் பை 70S ரிபோசோம். இதில் அதாவது புரத சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த புரத சேர்க்கைக்கு அதில் எவ்வளவு ரிபோசோம் இருக்கும் அப்படின்னா 70S ரிபோசோம் இருக்கும். அதர் செல் ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ்னா உள் உறுப்புகள் என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம். ஓகேப்பா? ஸோ தீஸ் ஆர் த செல் ஆர்கனல்ஸ். இது எல்லாமே என்ன இருக்காது? செல்லுக்குள்ள இருக்குமா? ஆர் ஆப்சன்ட். எது ஆப்சன்ட்? இதெல்லாம் ஆர்கனல்ஸ். ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லானா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இலைகள் மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளாஜெல்லா. எய்ட்ஸ் இன் லோகோமோஷன். ஓகேப்பா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. இதோட அவுட்டர் லேயர் தான் செல் வால். இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடியதான் நியூக்ளியாய்ட். இதுல என்ன குரோமோசோம் இருக்கும்னா டிஎன்ஏ. இந்த கால்கள், இதை தான் கால்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இலைகள் டைப்ல இருக்கக்கூடியதான் ஃப்ளாஜெல்லா. இது இந்த டிஎன்ஏங்கிறது எதுக்குள்ள இருக்கும்னா அந்த சைட்டோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கும். செல் மெம்பரைங்கிறது இதுக்கு அடுத்து உள்ள லேயர். செல்லை பாதுகாக்கக்கூடிய சவ்வு பகுதி. கேப்சியூல் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து உள்ள லேயர். அண்ட் பில்லி அப்படிங்கிறது இந்த கால்கள். ஓகேயா? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. நெக்ஸ்ட், பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தியர். இதில் என்னென்ன டைப்லலாம் நமக்கு பாக்டீரியா இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிலி. பேசிலிங்கிற பாக்டீரியா என்ன ஷேப்ல இருக்கும்? ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிலஸ் ஆந்தராக்சிஸ். சரியாப்பா? இதுக்கு பேர் என்னப்பா? பேசிலஸ் ஆந்தராக்சிஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ராட் ஷேப்ல இருக்கா? இது ராட் ஷேப்டு பாக்டீரியா. இதுக்கு பேர் பேசிலஸ். பேசிலஸ் ஆந்தராக்சிஸ். அதை நம்ம சொல்லும் போது பேசிலி அப்படின்னு சொல்லுவோம். தென் செகண்ட் கேட்டகரி இஸ் ஸ்பைரல்லா. ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா எது அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பிலோரி. ஹெலிக்கல் பாக்டர்னா ஹெலிக்கல். ஸ்பைரல் இருக்கா? ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியா. இது என்ன, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. அடுத்து காக்கி. காக்கி அப்படின்னு சொல்றது ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப். எப்படி இருக்கும்? காக்கிங்கிறது எக் ஷேப்ல இருக்கும், அதாவது பால் ஷேப்ல இருக்கும். ஸ்பைரல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியா. they can stick together in pairs. இதான் டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். and other form chain streptococcus are occurs in bunches. Staphylococcus இது டிப்ளோகாக்கஸ், streptococcus and staphylococcus. சரியா? இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒன்னோட என்ன செய்யும்? ஒரு பிணைப்போட என்ன செய்யும்? இருக்கும். இதனால தான் இதுக்கு பேர் ஸ்பெரிக்கல் அண்ட் பால் ஷேப்டு பாக்டீரியான்னு சொல்றோம். ஓகேப்பா? இது டிப்ளோகாக்கஸ், இது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இது ஸ்டாப்லோகாக்கஸ். ஓகேப்பா? ஸோ பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப்
and Helicobacter pylori is the spiral shaped bacteria, and Streptococcus and Staphylococcus, these are the examples of spherical or ball shaped bacteria. And the last category is Vibrio cholerae. Vibrio cholerae is the comma shaped bacteria. இது பேர் என்ன ஷேப்ல இருக்கும்? comma shapeல இருக்கும். So these are the 4 types of bacteria: the Golgi and Bacillus, Vibrios and Spira. So bacteria are also classified according to the number and arrangement of flagella. Flagella நமக்கு தெரியும் கச இலைகள். So they are as follows. இது வந்து மோனோட்ராக்கஸ், இது வந்து மோனோட்ராக்கஸ் ஒற்றை கச இலை அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சிங்கிள் ஃபிளாஜிலா, ஒரே ஒரு கச இலை மட்டும்தான் இருக்கும். அது எங்கே இருக்கும்? அட் ஒன் எண்ட், ஃபர்ஸ்ட் எண்டில் இருக்கக்கூடியது சிங்கிள் ஃபிளாஜிலா, இது மோனோட்ராக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் விப்ரியோ கேலரே. அண்ட் நெக்ஸ்ட்டு லோபோட்ராக்கஸ். லோபோட்ராக்கஸ் அப்படிங்கிறது வந்து டஃப்ட் ஆஃப் ஃபிளாஜிலா அட் ஒன் எண்ட், இதுவும் என்ன செய்யும்? ஒரு எண்டில் இருக்கும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ். ஓகேப்பா. தென் ஆம்பிட்ரெக்கஸ். ஆம்பிட்ரெக்கஸ் அப்படிங்கிறது இது மோனோட்ராக்கஸ், லோபோட்ராக்கஸ் அண்ட் ஆம்போட்ராக்கஸ். டஃப்ட் ஆர் ஃபிளாஜெல்லா ஆர் போத் எண்ட், ரெண்டு எண்ட்லேயுமே இருக்கும். இது எல்லாமே சிங்கிள், ஒரு எண்டில் மட்டும்தான் இருக்கும். இது ஆம்பிட்ராக்கஸ் மட்டும்தான் ரெண்டு எட்ஜஸ்லையுமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரோடோஸ்போரில்லம், ரப்ரம். ஓகேப்பா. அடுத்து லாஸ்ட் எந்த அப்படின்னா பெரிட்ரோகேக்கஸ், ஃப்ளாஜெல்லா ஆல் அரவுண்ட், சுற்றி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலி. ஸோ ஆட்ரிகோசஸ் அப்படின்னா வித்தவுட் எனி ஃப்ளாஜெல்லா, எந்த ஒரு ஃப்ளாஜெல்லா கச இலைகளுமே இல்லாத ஒரு பகுதி தான் எது அப்படின்னா ஆட்ரிகோக்கஸ். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோரினோபாக்டீரியா, டிப்தீரியா. ஓகேப்பா. இது வந்து ஆட்ரிகோக்கஸ் அண்ட் மோனோட்ராக்கஸ், ஆம்பிட்ராக்கஸ் அண்ட் பெரிட்ராக்கஸ் அண்ட் லோபோட்ராக்கஸ். இதுதான் ஃபிளாஜெலின் டைப்ஸ் இன் பாக்டீரியா. The bacteria get their food in many ways. இது வந்து இதோட சாப்பாடு வந்து நிறைய பகுதிகளில் இருந்து என்ன செய்யும்? எடுத்துக்கிறோம். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா மேக் தியர் ஓன் ஃபுட். இது என்ன செய்யும்? அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனோபாக்டீரியா, அதுக்கு பேர் என்னப்பா? சைனோபாக்டீரியா. The bacteria that live in harsh environment is use chemicals. இது வந்து எந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும் அப்படி ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் தான் இந்த பாக்டீரியா இருக்கும். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ்? அம்மோனியா, ஹைட்ரஜன், சல்ஃபைட், தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ். இது எல்லாமே இந்த பாக்டீரியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதிலிருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் தியர் ஃபுட் இன்ஸ்டெட் ஆஃப் யூட்டிலைசிங் எனர்ஜி. ஃபுட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும். எதுலேருந்து? ஃப்ரம் த சன். சன்லேருந்து நிறைய எனர்ஜி, இப்போ சன்னிலேருந்து தான் நிறைய அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் chemosynthesis. Some bacteria exhibit symbiotic relationship. அதுதான் E. coli அப்படின்னு சொல்லுவோம். lives in the intestine of man. இந்த E. coliங்கிறது எதில் இருக்கும்? மனிதனுடைய குடலில் இருக்கக்கூடியது தான் இந்த E. coli. Bacteria reproduce by the fission. Fissionனா நமக்கு தெரியும். fission and fusion. fissionனா பிளவு, அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் ஃபியூஷன்னா ரெண்டும் சேர்றது, ஃபிஷன்னா ரெண்டும் பிரிகிறது. So bacteria reproduce by fission, binary and multiple fission அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாக்டீரியா. நெக்ஸ்ட் இஸ் ஃபங்கை. ஃபங்கைன்னு என்னதுப்பா? பூஞ்சை. ஃபங்கை ஆர் த குரூப் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அப்போ ப்ரோகேரியாட்டிங்கிறது என்னது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாக்டீரியா. தட் மீன்ஸ் பாக்டீரியாங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக்ஸ். அப்போ வந்து ஃபங்கைங்கிறது என்னது? யூகேரியாட்டிக்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய குளோரோஃபில் நிறைய இருக்கும். பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்ட்ஸ். இது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வளரும்? ரொம்ப இருட்டான பகுதியில் வளரும். தே மே பி எய்தர் யூனிசெல்லுலார். இது யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட், பூஞ்சை. மல்டி செல்லுலார் அப்படின்னா நிறைய கிடைக்கிறது. சரியாப்பா? யூனிசெல்லுலார் பிளான்ட் எதுனா ஈஸ்ட். மல்டி செல்லுலார்னா நிறைய அதுலேருந்து கிடைக்கிறது பென்சீலியம். அதுலேருந்து நிறைய வரும். இதுலேருந்து என்ன செய்யும்? சிங்கிள்.
they are found in all kinds of habitats. இதில் வந்து நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. என்னென்னா they are include under kingdom fungi. ஃபங்கையோட கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபங்கையை பற்றி படிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? மைக்காலஜி. சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபி. மேக்ரோன்னா பெருசா. மஷ்ரூம் நம்ம காளான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஃபங்கை தான். இதில் நம்ம சாப்பிட்ற காளான் இருக்கு, சாப்பிடக்கூடாத விஷ காளான்களும் இருக்கு. There are around 70,000 pieces of fungi living in the world. இதுல இருந்து ஃபங்கையில வந்து எத்தனை விதமான பூஞ்சைகள் இருக்காம்? 70,000 pieces வந்து என்ன செய்யுதான்? வகைகள் வந்து நிறைய இருக்காம் இந்த வேர்ல்டுல. Here we will study about yeast, which is unicellular fungi. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா unicellular fungi பத்தி படிக்க போறோம். You will study about multicellular fungi elaborately in chapter 17. இப்போ நம்ம படிக்க போறது unicellular. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் yeast பார்க்க போறோம். Yeast are found freely in the atmosphere. அதாவது அந்த அட்மாஸ்பியரை பொறுத்து நம்ம அது என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி வளரக்கூடிய தன்மை இருக்கும். Yeast grows in all kinds of media containing sugar. இது என்ன செய்யும், எல்லா டைப்லையும் என்ன செய்யும், வளரக்கூடிய. ஆனால் அதில் என்ன கண்டென்ட் இருக்கும்? சுகர். ஸோ த செல் இஸ் அவாய்ட் இன் ஷேப். ஸோ ஷேப்பு கண்டெய்னிங் செல் வால் அண்ட் நியூக்ளியஸ் என்னெல்லாம் இருக்கும்? ஷேப்பு, செல் வால் அண்ட் நியூக்ளியஸ். இப்போ சைட்டோபிளாசம் இஸ் granular and has vacuoles and organelles and glycogen and oil globules. இது எல்லாமே இதில் இருக்கக்கூடியது. Yeast aids in fermentation with the help of the enzyme. நொதி. fermentation அந்த நொதிக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் fermentation. Zymase. It respires anaerobically and reproduces by budding. This is the structure of fungi. இதுதான் செல் மெம்பரைன். செல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு தான் என்னன்னா செல் மெம்பரைன். வேக்குவல்ஸ் அதை சுற்றி உள்ளே இருக்கக்கூடியது ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது வேக்குவல்ஸ். அண்ட் இதோடைய ஆஷ் கலரில் இருக்கக்கூடியதான் சைட்டோபிளாசம். அதில் சென்டரில் இருக்க ப்ரௌன் கலரில் உள்ளது தான் நியூக்ளியஸ். அண்ட் இந்த சாண்டில் கலரில் உள்ளது தான் ஃபுட் கிரானுல். சரியாப்பா, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கா. Alga are very simple plant like eukaryotic organism. They are found in moist habitats. They are rich in chlorophyll. அதாவது மோஸ்ட்லி பச்சையம் வந்து இந்த ஆல்காலையும் ஃபங்கையிலும் தான் இருக்கும். Can be seen as thin film on the surface of lakes. எதில் இருக்கும்? லேக்ஸ்லையும் ஏரி அண்ட் குளங்கள்ல இருக்கும். Therefore they are known as grass of water. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ்னா என்னது? புல்லு. ஆஃப் வாட்டர். அப்போ கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஆட்டோட்ரோபிக் அண்ட் தே ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட் வித் ஹெல்ப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் மூலமாக என்ன செய்யும்? அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிக்கும். குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில். குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருக்கும்? பச்சையம் நிறைய அதிகமாக இருக்கும். கிரீன் பிக்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸும் நமக்கு தெரியும், ஒளிச்சேர்க்கை இல்லையாப்பா. தாவரத்திலிருந்து சன்னிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் ஒளிச்சேர்க்கை. The study of alga is called algology and psychology. Okay appa, so not psychology. So algology. Okay appa, இது தான் shape of the Chlamydomonas. This is the volvox and Eleutheryx and Frustula and vulva and hydrodigation. Okay appa, so இது தான் alga. Next, their size varies from 1 micron to 50 meter. Underline the word. Alga may be unicellular and microscopic. Unicellular சொல்லும்போது for example Chlamydomonas and multicellular குள்ள example என்னப்பா? Sargassum. Unicellular alga exhibits a variety of shape. இதுல நிறைய shape இருக்கு. Spherical type, rod shape, spindle shape. Whereas multicellular alga are in the form of filaments and branches. In this section we will study about unicellular alga. So unicellular alga அப்படின்னு சொன்னாவே நமக்கு எது ஞாபகம் வரணும்? Chlamydomonas. And multicellular அப்படின்னு சொன்னாவே மேக்ரோ. மல்டினா நிறைய, மேக்ரோ. யூனிசெல்லுலார்னா கொஞ்சமாக உள்ளது. ஸோ அது வந்து மைக்ரோ. இப்போ மேக்ரோ மைக்ரோ. இப்போ யூனி அப்படின்னா Chlamydomonas and மல்டினா சர்காசம் and யூனிசெல்லுலர் இதில் என்னென்ன ஷேப்லாம் இருக்கும்? ஸ்பைரல் ஷேப், ராட் ஷேப், ஸ்பிண்டில் ஷேப். So
So, multicellular alga are explained in detail in the next chapter. Dear students, today class is over. Remaining portion we will see next class. Thank you.